அப்போதியடிகள் திருநாவுக்கரசர் பெருமானை பார்க்காமலேயே அவரை தன் குருவாக ஏற்று அவரின் பெயரிலேயே அறச்சாலைகள் தொடங்கி தொண்டு செய்து வந்தார். அமைதி வடிவானவர் பொய், களவு, காமம், கோபம் இவற்றையெல்லாம் நீக்கியவர். தாம் பெற்ற செல்வங்களுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவரால் கைங்கரியம் செய்யப்பட்ட தண்ணீர் பந்தல்கள், மடங்கள், சாலைகள், குளங்கள் அனைத்திற்கும் திருநாவுக்கரசரின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார். திருநாவுக்கரசரை நேரில் பார்க்காமலேயே அவர் தம் திருவடிகளை போற்றி வணங்கினார். ஒருநாள் திங்களூர் வந்த திருநாவுக்கரசர் தன் பெயரிலேயே கல்விச் சாலைகள், சோலைகள், தண்ணீர் பந்தல் ஆகியவை கண்டு ஆச்சரியப்பட்டு அங்கிருந்த பணியாளரை யார் இது போன்று தொண்டு செய்வது என வினவினார். அங்கிருந்தவர்கள் ஒருவர், இப்பந்தலுக்கு இப்பெயரை இட்டவர் அப்போதி அடிகள் என்பவர்தான். அவரால் அமைக்கப்பட்டுள்ள சாலைகளுக்கும் குளங்களுக்கும் இந்த பெயரையே சூட்டியுள்ளார் என்று பெருமிதத்துடன் கூறினார். திருநாவுக்கரசர் இவற்றையெல்லாம் கேட்டு பின் மீண்டும் அவர்களிடம் அப்போதி அடிகள் யார், அவர் எங்குள்ளார் என்று கேட்டார். அவர்கள் அப்பரடிகளை அழைத்துக் கொண்டு அப்போதி